நம்ம ஹீரோயின் வந்து என்ன முடிவு எடுக்கிறது தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருப்பா. ஏன்னா மாமியாக்காரி வந்து தன்னோட மனநல பாதிக்கப்பட்ட தங்கச்சியை வெளியே துரத்தி விட்டுருவா. அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா நீயும் இந்த வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிடுவா. அதனால குழப்பத்தில் இருந்த அவ வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுப்பா. இந்த பாருங்க, நான் என் தங்கச்சியை வந்து காப்பாற்ற தான் போகிறேன், ஆனால் அதுக்காக இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளில போகிறதுக்கு நிற்பா. அப்போ வந்து அங்கே ஒரு ஜால்ராக்காரி இருப்பா. அவள் வந்து இந்த பாரடி, நீ வந்து இந்த வீட்டை விட்டு வெளில போன அப்படின்னா இந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவளோட விருப்பமே இல்லாமல் அவள் கழுத்தில் இருக்கிற தாலியை வந்து அறுக்க பார்ப்பாங்க. உடனே வந்து நம்ம ஹீரோயின் பிடிச்ச அந்த ஆண்டியை தள்ளி விட்டுருவா. உடனே இந்த கிழவி ஒரே ட்ராமா போட ஆரம்பிச்சிருவா. என்ன பிடிச்சி இவ தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவளோட தாலியும் வந்து ஒரு வழியா இந்த பொம்பளை அறுத்துருவா. அதனால இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உடனே சாமி கிட்ட போயிட்டு மறுபடியும் அந்த தாலியை கோத்து கட்டிப்பா. திரும்பி வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. அந்த ஜால்ராக்காரி சொல்லுவா, நீ இந்த வீட்டை விட்டு வெளில போகணும் அப்படின்னா இந்த நெருப்புல நீ காலை வச்சு நடந்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்மளோட ஹீரோயினும் அதில் நடக்கிறதுக்கு தயாராகிடுவா. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க.